அன்பான கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிமை நிறைந்த சுப காலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நவகிரகங்களின் நல்லாசியால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேற வாழ்த்துகிறேன். இன்று 7/6/2026 பராபவ வருஷம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை சப்தமி, இரவு 11:12 வரை. இன்றைய நட்சத்திரம் சதயம், அதிகாலை 5:21 வரை. பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மதியம் 1:30 முதல் 2:30 வரை. இன்று சித்தயோகம். இன்றைய நாள் மேல் நோக்கு நாள். கண்ணேறு கழித்தல், அதாவது திஷ்டி கழித்தல் நாளாகும். இன்றைய திசை மேற்கு, சூலம். இன்று ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். ஆயில் நட்சத்திரக்காரர்கள் இன்று புதிதாக எந்த தொழிலையோ எந்த செயலையோ தொடங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதை வாங்க பார்க்கலாம். அன்பான மேசராசி நேயர்களே, உங்களுக்கு சரராசி என்பதால் உங்களுக்கு மனச்சஞ்சலம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் பல பேர் மார்க்கெட்டிங் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு இன்று 11ஆம் இடத்தில் கும்பத்தில் வருவதால், அதுவும் ராகுவோடு சஞ்சரிப்பதால் உங்கள் செய்தொழிலில் கொஞ்சம் கவனம் தேவை. போக்குவரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுக்கு நல்லபடியாக இந்த நாள் அமைய உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளவும். எப்படி பார்த்தாலும் இன்று உங்களுக்கு மிக நல்ல நாளாகவே அமையும். அன்பான ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் அதாவது சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுவோடு சஞ்சரிப்பதால் இன்று உங்களுக்கு மிக அதிர்ஷ்டமான நாள். இன்று திடீர் பணயோகம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். இன்று உங்களுக்கு புத்தாடை வாங்குவதில் உங்களுக்கு அழாத பிரியம் மற்றும் அதற்குரிய பணம் இன்று வந்து சேரும். இன்றைய நாள் உங்களுக்கு மிக குதூகலமான நாள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பதாலும், புதன் சுக்கிரனை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் மிகுந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. அன்பான மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சில தீமையான பலன்களும் பல நன்மையான பலன்களும் நீங்கள் இன்று அனுபவிப்பீர்கள். மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும் மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானும் சஞ்சரிப்பதால் செய்தொழிலில் கொஞ்சம் உற்சாகம் குறைந்து காணப்படுவீர்கள். இருந்தாலும் உங்கள் தொடர் முயற்சியால் எல்லாத்தையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு நீர்கண்டம், அதாவது நீர்வழி பாதை, அதாவது நீங்கள் நீரை கடக்கும் போதோ இல்லை நீர்னாலோ உங்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த வீட்டுக்குரிய கிரகம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருப்பதால் சங்கடங்கள் வந்தாலும் அது சரியாகிவிடும்.
உங்கள் ராசியிலேயே குரு பகவான் உச்சமாக அமர்ந்திருப்பதாலும் உங்கள் ராசியை செவ்வாய் பகவான் ஆட்சி கொண்டு பார்ப்பதாலும் பல நாளாக நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நடந்த போராட்டங்கள்லாம் முடிவுக்கு வந்து நீங்கள் சுபிட்சத்தை காணும் நாள் இந்த நாள். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும் ராகுவோடு சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருப்பதாலும் சில சங்கடங்கள் வந்து பின் சரியாகும். இன்று உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும். அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சிம்ம ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பதால் நீண்ட நெடிய நாள் பயணம் நிறைவேறும். ஆன்மீக பயணம் செவ்வனே இன்று நிறைவேற வாய்ப்புண்டு. மொத்தத்தில் உங்களுக்கு இந்த நாள் மிக நல்ல நாளாக அமைகிறது. அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாகும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பதாகும் உங்களுக்கு வீண் தொல்லைகள், வீண் சஞ்சலங்கள், தேவையில்லாத சங்கடங்கள் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனத்துடன் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதாலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமாக அமர்ந்திருப்பதாலும் எந்த தொல்லையும் இல்லாமல் நீங்கள் செவ்வனே வெற்றி காண்பதற்கு இந்த நாள் உகந்த நாளாகும். அன்பான துளாராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவோடு சஞ்சரிப்பதால் புத்திரர்கள் மூலம் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படலாம். பூர்வீக சொத்தில் ஒரு சில பங்கங்கள் ஏற்படலாம். சில பேர் வந்து அந்த சொத்து எங்களுடைய என்று சொல்லி வழக்கு போடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இடமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். அந்த மறைந்த சனியை உங்கள் ராசிக்கு எதிரியாகிய குரு பகவான் உச்சமாக இருந்து பார்க்கிறார். அதனால் பூர்வீக சொத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி உங்களுக்கு இந்த நாள் மிக நல்ல நாளாக அமைகிறது. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு வெளியூர் பிரயாணம் ஏற்படக்கூடும். அதனால் பல வழிகளில் நன்மை கிடைக்கப்பெறும். அந்த வெளியில் பயணிக்கும் போது ஒரு சில உணவு பழக்கங்களாலும் நீர் சம்பந்தமாலும் சில கோளாறுகள் ஏற்படலாம். கவனத்துடன் இருந்து கொண்டால் இன்று உங்களுக்கு உகந்த நாளாக அமைத்து கொள்ளலாம். உங்கள் ராசிநாதன் சந்திரன் 4ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அந்த ராசிக்குரிய சனி பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பார். அதாவது உங்களுக்கு உங்கள் இடத்தின் மூலம், அதாவது இடத்தை வாடகைக்கு விடுவதன் மூலம், வண்டியை வாங்கி வாடகைக்கு விடுவதன் மூலம் நல்ல ஆதாயம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். அன்பான தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். உங்கள் முயற்சி சற்றும் குறையாமல் எப்போதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த முயற்சி இன்று பலிதமாகி அதனால் உங்கள் வாழ்வு சிறப்பாக அமைவதற்கு ஏற்ற நாள். தனுசுக்கு 4ஆம் இடத்தில் சனி சஞ்சரிப்பதால் உங்கள் இடத்திற்கு அருகாமையில் உள்ளவர்களால் சில தொந்தரவுகள் ஏற்படலாம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் புத பகவானும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு உங்கள் உறவினர் மூலம் சில இடர்பாடுகள் ஏற்பட்டு அதன் பின் சரியாகும். மொத்தத்தில் இந்த நாள் நல்ல நாளாக அமைகிறது. அன்பான மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால், அதுவும் ராகுவுடன் சஞ்சரிப்பதால் பேச்சில் கவனம் தேவை, செயல்களில் கவனம் தேவை. உங்களுக்கு உங்கள் புஜபலம், அதாவது உங்கள் பராக்கிரமம் இன்று சற்றே குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் வீண் வம்பு சண்டை வேண்டாம். பிறரோடு சேர்ந்து சுமூகமாக சென்றால் இன்று உங்களுக்கு உகந்த நாளாக அமையும்.
உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சியாக அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு வண்டி வாகனத்தின் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஏற்றமான நாள். அன்பான கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் ராசியிலே அமர்ந்திருப்பதாலும் ராகு பகவானோடு சேர்ந்திருப்பதாலும் 7ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பதாலும் உங்கள் ராசிக்கு ராசிநாதனாகிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமைக்க பெற்றதாலும் உங்கள் ராசிக்கு 3 குடையன் 3ஆம் இடத்தில் ஆட்சியாக இருப்பதாலும் உங்கள் ராசிக்கு 5 குடைய புதன் 5லே ஆட்சியாக இருப்பதாலும் 6ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதாலும் 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதாலும் இன்று உங்களுக்கு ஏற்ற நல்ல நாள். நீங்கள் திட்டமிட்ட காரியம் இனிதாக முடியும், வெற்றிகரமாக முடியும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு உகந்த நாள். அன்பான மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைவதால் அதாவது சில குறைபாடுகள் உண்டாகலாம். அதனால் பயமில்லை. உங்கள் ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்திருப்பதாலும் உடல் உளைச்சல் அதாவது உடல் வலி ஜாயின்ட் பெயின் சொல்லக்கூடிய சில வலிகள் ஏற்பட்டு பிறன் சரியாகும். உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று ராசியை பார்ப்பதால் எந்தவித சங்கடமும் இல்லை. எடுத்த முயற்சிகள் எல்லாம் சரியாகி வெற்றிகரமாக முடியக்கூடிய நாள் இந்த நாளாக அமையும். இன்றைய ராசி பலன் இன்று இனிதாக முடிவடைகிறது. மறுபடியும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க இருப்பது உங்கள் ஆன்மீக ஜோதிடர் SR குமரேசன், மதுரை. நன்றி, வணக்கம்.